بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு புகழனைத்தும் நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக ஜும்மா தொழுகையின் தொடரிலே இன்றைய பாட தலைப்பாக ஹல் இஷ்தரத்துல் அததுல் ஜும்மா தொழுகைக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை நிபந்தனையாக்கப்படுமா என்பது சம்பந்தமாக அந்த நிபந்தனைப்பட்ட எண்ணிக்கையின் அளவிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துகள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி லா இஷ்தரத்துல் அதத் எண்ணிக்கை நிபந்தனையாக்கப்பட மாட்டாது. ஜும்மாவுக்கென்று நிபந்தனை அதத் எண்ணிக்கை நிபந்தனையாக்கப்பட மாட்டாது என்ற விஷயத்திலே அதிகமான உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அன்னஹாலா தசிஹும் என் முன்ஃபரித், ஒரு தனியான ஒருத்தன் ஜும்மாவை தொழுவதும் சிகத்தாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கதருல் அதத் இந்த எண்ணிக்கையின் அளவிலே உலமாக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களின்பால் சென்றிருக்கிறார்கள். ஒரு சாரார் 50 பேர் இருக்க வேண்டும் என்றும், இன்னும் ஒரு சாரார் 40 பேர் என்றும், இன்னொரு சாரார் 12 பேர் என்றும், இன்னொரு சாரார் 3 பேர் என்றும், இன்னும் ஒரு சாரார் 2 பேரை கொண்டும் ஜும்மா நிறைவேறும், ஜும்மாவை நிறைவேற்றலாம் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதல்லாத வேறு கருத்துக்களும் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த கருத்துக்களில் ஏதாவது ஒன்றை வெளிப்படையாக முன்னுரிமைப்படுத்துவதற்குரிய ஆதாரங்களை நேரடியாக காண முடியாமல் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த கருத்துக்களிலே மிக நெருக்கமான கருத்தாகிறது, ஆக குறைந்தது 3 பேர் எண்ணிக்கை இருக்க வேண்டும். மூவரில் ஒருவர் ஹத்தீப், 2 பேர் செய்முடுக்கக்கூடியவர்கள், மொத்தம் 3 பேர் இருக்க வேண்டும். இந்த கருத்தைத்தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இமாம் அஹமது ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரிவாயத்தும் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அவுசாயி, இமாம் அஹ்லிஷாம், அன்றைய காலத்திலே சாம் நாட்டின் இமாம் என்று வர்ணிக்கப்பட்ட இமாம் அவுசாயி அவருடைய கருத்து அவ்வாறு அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன்படிக்கு ஒரு ஊரிலே 3 பேர் அதுக்கு அதிகமாக இருந்தால், குடியிருப்பாளர்கள் பிரயாணிகள் அல்ல, முஸ்தௌத்தினூன் குடியிருப்பாளர்கள் 3 பேருக்கு அதிகமாக இருந்தால், நீங்கள் ஃபகீமுல் ஜும்ஆத்த ஜும்மாவை நீங்கள் நிறுத்துங்கள். இல்லம் தபுலோ 40 40 என்ற எண்ணிக்கையை நீங்கள் அடைந்து கொள்ளவில்லையானாலும் சரியே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ஜும்மாவை நாம் நடத்தலாம். 3 பேர் குறைவாக இருந்தால் ஃபலா துகீமுல் ஜும்ஆத்த ஜும்மாவை நீங்கள் நிறுத்த வேண்டாம். அருகிலே அல்லது அயல் கிராமங்களுக்கு சென்று தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவ்வாறு தொழுது கொள்ளலாம். அப்படி இல்லை என்றிருந்தால் லுஹுராக 4 ரகாத்துக்களாக தொழ வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.